அந்த அவர் விஷ்ணு விஷால் இருக்கார் இல்லையா, இத்தனைக்கும் அவர் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸருடைய பையன். ஆனால் நீங்கள் அன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த இடத்துல பார்த்தா அவரை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. நம்ம அவரும் இவங்களோட சேர்ந்து எல்லோரும் ஒன்றா படுத்து தூங்கி ஒன்றா பேசி விளையாண்டு அதே மாதிரி கபடி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இந்த பைசன் மேக்கிங் எல்லாம் போடும்போது நீங்கள் நினச்சிருப்பீங்களா இது 17 வருஷம் முன்னாடி இப்படி தான் நாங்கள் பண்ணோம், அப்போ யூடியூப் இந்த அளவுக்கு வரலாம். அப்போ சோஷியல் மீடியாவில் இருந்தால் வெண்ணிலா கபடி குழுவுடைய உயரமே வேறு. ஆக்சுவலி சோஷியல் மீடியா அப்போ இல்லை. அது பேசுகிற பாலிடிக்ஸ்லாம் அதை பற்றி அப்புறம் பேசலாம். இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன். அப்போ விஜய் சேதுபதி நான் பார்த்துருக்கேன் தவிர நமக்கு என்ன அவர் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆவார். அன்றைக்கி எல்லாரையும் பார்த்து பேசுகிற மாதிரி அவரையும் பார்த்து பேசியிருப்பேன், எனக்கு தெரியல. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி வந்து சுசீந்திரனுக்கும் அவருடைய தம்பி சரவணனுக்கும் ஃப்ரெண்டு போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவரை சேர்த்துருக்காங்க. அவர் நல்லா தொடர்ந்து வாய்ப்பு தேடிட்டு இருந்த ஒருத்தர். அப்புறம் சில முகங்கள் பிடிக்கும்ல, சுசி கரெக்டாக ஆக்சுவலாக அந்த படம் வெற்றியாகி பெரிய வெற்றியான பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நடுவில் ஒரு பேச்சு இருந்துச்சு. அந்த பேச்சு எங்கள் காதுக்கு வந்துச்சு. என்ன சொன்னார்னா, டேய் நம்ம யாரெல்லாம் பார்த்து வேணாம்னு ரிஜெக்ட் பண்ணமோ அவங்களெல்லாம் வச்சு ஒருத்தன் படம் எடுத்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லிருக்காரு. ஏன்னா இதில் நடித்த எல்லாருமே தொடர்ந்து வாய்ப்பு தேடி ஒவ்வொரு இடத்துல போய் அலைஞ்சவங்க. யாருமே புது ஆட்களே கிடையாது. எல்லா சினிமா கம்பெனியும் ஏறி இறங்கிட்டு இருந்தவங்க தான் இந்த வெண்ணிலா கபடி குழு அந்த 7 பேருமே.